கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கூலாப்பாடி கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறைந்த வோல்டேஜ் மின்சாரம் மட்டுமே விநியோகிக்கப்படுவதால் நிலத்தடி நீரையும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். குடிநீர் பிரச்சினை தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சியும் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்க ஊர்ல இப்போ 2-3 வருஷமா அந்த தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நாங்களும் ரிப்போர்ட் பண்ணி பார்த்தோம், யாருமே வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. நாங்கள் ஒரு நாளும் வெளியூரில் போய் கொள்ளவழியில் போய் நாங்கள் மோட்டர் தண்ணி தான் பிடிச்சிட்டு வரோம். வயலில் போய் எல்லாம் பாம்பு கிடக்கு, தேள் கிடக்கு, எல்லாமும் தான் கிடக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போய் தண்ணி தூக்கிட்டு வரோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குடிநீர் வசதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புவனகிரி அருகே இரட்டைக்குளம் பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக குடிநீர் வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் புவனகிரி விருத்தாச்சலம் சாலையில் 14வது வார்டு கவுன்சிலர் பாலமுருகன் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் கிராமத்தில் உள்ள போர்வெல் பழுதாகி உள்ளதால் அதனை சரி செய்து தர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். விடியா ஆட்சியில் குடிநீர் இன்றி அவதிப்படும் அவலநிலை நீடித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். 5 நாளா எங்களுக்கு தண்ணியே கிடையாது. எனக்குலாம் பிபி ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் இருக்கு. தண்ணியா குடிக்க முடியல. தண்ணிங்கிற பேர்ல டேங்கில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஆத்துல போய் உப்பு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. குடிச்சோட பேசவே முடியல எங்களால. நாங்க பார்க்க என்ன செய்யறது? நாங்க சொல்லுங்க பார்க்க. இதெல்லாம் நாங்க இதனாலதான் நாங்க போராடணும்ப்பா. எங்க கவுன்சிலர் பாலமுருகனும் எங்களுக்கு ஒத்தாசையா இருந்து தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதுவும் சரியில்லாம கொண்டாந்து கொடுக்குறாங்க அவங்க. நாங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாக்கோம். எங்களுக்கு ஒரு மினிட் அங்க வேணும். எங்களுக்கு மோட்டர் சீக்கிரம் சீர் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு அடிப்பம்பு மெயின் பாயிண்ட் அடிப்பம்பு வேணும். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் அப்பகுதி மக்கள் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த பொன்னேரி தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகரை முற்றுகையிட்ட மக்கள் பலமுறை போராட்டம் நடத்தியும் குடிநீர் பிரச்சினை தீர்க்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் காவிரி ஆற்றினை முறையாக தூர்வாராததாலும் தடுப்பணை கட்டாததாலும் ஆறு தற்போது வறண்டு காணப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய மாதாந்திர அளவு நீரை கர்நாடக அரசு முறையாக வழங்காததாலும் காவிரி ஆற்றினை விடியா திமுக அரசு முறையாக தூர்வாராததாலும் கும்பகோணம் பகுதியில் காவிரி ஆறு வறண்டு காணப்படுகிறது. இந்த நிலையில் கும்பகோணம் புளியஞ்சேரி காவிரி ஆற்று பகுதியில் சிறுவர்கள் ஆற்று பகுதியை மைதானமாக மாற்றி கிரிக்கெட் விளையாடி வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது.